தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 6, இறை திருவசனம் 16. அரசர் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைந்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவராண்டவர், அன்பும் அருளும் உள்ளவராண்டவர், உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைந்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவரா, அன்பும் அருளும் உள்ளவராண்டவர். வியத்தகு பல செயல்கள் செய்து நன்மைகளால் ஆசீரால் எம்மை இறைத்து வாழ வைத்து வருகின்ற இறைவா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் எமக்கென்று செய்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம் ஆட்சிமையை வெளிப்படுத்தி எம்மை உமது இரக்கத்தால், பேரன்பால், ஆற்றலால் எம்மை ஆசீர்வதித்தீர். நன்றி ஆண்டவரே. உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தீர். நன்றி ஆண்டவரே. இறைவா, உண்மையிலேயே இந்த நாள் முழுவதும் நாங்கள் நீரே எம் கோவில், நீரே எம் தஞ்சம் என்று உம்மை நாடி வந்து உம்மிடத்தில் எங்களை சரணாபதியாக்கிய ஒவ்வொரு துளி நேரத்திலும் எங்களுக்கு உமது அருளாசிரை சீயோனிலிருந்து நிறைவாக பொழிந்தீர். நன்றி ஆண்டவரே. எம் வாழ்வின் ஒளியாக, வழியாக, உண்மையாக, உயிராக இருந்து எம்மை பராமரித்து வந்த தெய்வமே இறைவா, இந்த மாலை வேளையிலும் உமது ஆசீருக்காக, அருளுக்காக, இரக்கத்திற்காக உம் திருச்சன்னிதானத்தில் நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். எம்மை ஆசீர்வதிப்பீராக, வழித்துணையாய் வருவீராக. நாங்கள் செல்கிற எல்லா வேளைகளிலும், உள்ளே வருகிற போதும், வெளியே செல்லும் பொழுதும், இப்பொழுதும் எப்பொழுதும் ஒரு பரிசுத்த தூதர்களை வைத்து பராமரிக்கின்ற ஆண்டவரை, இந்த இரவு வேளையில் எம் கால்கள் இடராமல் உமது பரிசுத்தவான்களை வைத்து, தூதர்களை வைத்து அரவணைக்க வேண்டுமாய் உம்மிடம் தாழ்மையுடன் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தனிமையில் நாங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் நீர் தவிடுபொடியாக்கி உமது அரசும் உமது சாயலில் படைக்கப்பட்ட இறை உறவுகளையும் எங்களுக்கு உறவாக கொடுப்பவரே இறைவா. உறவுகளின் மத்தியில் நாங்கள் இருக்க எங்களுக்கென்று நீர் கொடுத்த குடும்ப உறவினர்களுக்காக
உற்றார் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அனைவரையும் எமக்கென்று நீர் கொடுத்தீர். இந்த நாளிலே அவர்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இறைவா, எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அத்துணை பிள்ளைகளையும் சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாட்களில் பல்வேறு விதமான கால சூழ்நிலை காரணமாக மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உமது குணமளிக்கும் வல்லமையை காண்பிக்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் ராஜா. மருத்துவர்கள் கைவிட்டாலும் உம்மீது கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கையினால் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் நீர் என்பதனை உணர்ந்து வாழுகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் மருத்துவராக, நலம் தரும் ஆண்டவராக, குணமளிக்கும் வல்லவராக இருந்து அவர்கள் நோய்கள், உடல் நோய்கள், மனநோய்கள் இவற்றிலிருந்து முற்றிலும் குணமளிக்கும் வல்லமையை தருவீர் என்று நம்பி உம்மிடத்தில் அவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று கூறியிருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே, கண்ணீரோடு பல்வேறு தேவைகளுக்காக எம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை எல்லாம் நீர் இந்த நேரத்தில் அவர்களது விண்ணப்பங்களுக்கு நீர் செவிசாய்க்க இருப்பதற்காக, செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரன், இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை சந்திக்க வாரும். எங்களை சுற்றி உமது தூதர்களை பாதுகாப்பிற்கு நீர் அளித்தருளும். நாங்கள் இந்த இரவு வேளையில் உமது அன்பில், அடைக்கலத்தில், சிறகின் கீழ், செட்டைகளின் கீழ் நாங்கள் துயில் கொண்டு காலையில் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக எழ எங்களுக்கு உமது அருளாசிரை நிறைவாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்களையெல்லாம் உன் கரங்களில் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். நேற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும் உயிருள்ள தந்தையே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.